நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகைக்காகவே ஸ்கூல் லீவ் விட்ட மாதிரி இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருந்ததுனால நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம விதோஸ் கிச்சன் டீம் மெம்பர்ஸும் இன்னைக்கு வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் போனாங்க. என் கூட இருந்து கோலம் போடுறதுக்கு கொழுக்கட்டை அவிக்கிறதுக்குன்னு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு எங்களோட இருந்து கார்த்திகை தீபத்தை கொண்டாடிட்டு தான் போனாங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. உங்க வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கோலம் அழகா வந்தது மட்டும் இல்லாம கொழுக்கட்டையும் செம டேஸ்டா வந்து இருந்துச்சு. பிள்ளைங்க சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அதை விட என் கணவர் ரொம்ப ஆசையா சாப்பிட்டாங்க. ஏன் நேட்டிவ் திருச்செந்தூருங்கிறதுனால எங்க ஊர் பக்கம் பனை ஓலையில கொழுக்கட்டை வைக்கிறது தான் விசேஷம். நான் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ லிங்கை நான் கீழே அட்டாச் பண்றேன். ஏற்கனவே நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே ட்ரை பண்ணி பார்க்க முடிஞ்சா பாருங்க. ரொம்ப பெரிய வேலை தான், பட் இட்ஸ் வொர்த் மேக்கிங் இட். கிவ்அவே செஷன் போயிட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா? உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. காத்திருப்போம்.